ஆளும் கட்சிக்கு திடீர் புகழாரம் சூட்டிய விஜய், ஒன்றிய அரசா ஆட்டத்தை தொடங்கிய பாஜகவினர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. 2 கட்டங்களாக நடைபெற்ற விழாவானது கடந்த மாதம் இறுதியில் முதற்கட்ட விழா சென்னையில் நடைபெற்றது. அப்போது பேசிய விஜய், மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டார்கள், காரணம் ஆளும் கட்சி என்பது போல் மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார். 2ஆம் கட்ட விழாவில் விஜய் பேச மாட்டார் என அறிவித்திருந்த நிலையில் நேற்று விஜய் பேசியது அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. நேற்று நடைபெற்ற இறுதிக்கட்ட விழாவில் விஜய் மேடைக்கு வந்ததும் விஜய் நீட் தேர்வு அகற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்தார். அதுபோல் தமிழக அரசு நீட் தேர்வு விலக்குக்கு கொண்டு வந்த தனி தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சு வைரலாக திமுகவினர் தற்போது குஷியில் இருந்தனர். இந்த நிலையில் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் விஜய் இப்படி ஒன்றிய அரசு என்றும் நீட் தேர்வை கையில் எடுக்க காரணம் திமுக தான் என அரசியல் விமர்சகர்கள் கருத்தை தெரிவித்து வருகின்றனர். திராவிட கட்சிகளுக்கு யார் புதியதாக அரசியலுக்கு வந்தாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும். ஆனால் சினிமா நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வந்தால் உன்னிப்பாக கவனிக்கும். காரணம், திமுக கட்சி அரசியலில் நடிகர்களால் பல இன்னல்களை சந்தித்துள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் முதன்முறையாக விஜய் திமுகவை எதிர்த்து பேசும் பொழுது திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு பொறி வைத்துள்ளனர் என்றும், அவரது நீலாங்கரை வீட்டை காலி செய்ய திமுக பல்வேறு அரசு துறைக்கு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாக கூறினர். அந்த அழுத்தத்தின் காரணமாகவே திமுக நீட் தேர்வை எதிர்த்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு வரவேற்பு கொடுத்திருந்தார். அதன் காரணமாகவே திமுக நீட் தேர்வை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்த நாளில் விஜய் பேசியதாகவும் அவர் கூறினார். கடற்கரையோரம் விஜய் மட்டும் வீடு வைத்திருக்கவில்லை. இயக்குநர்கள், நடிகர்கள் என பலரும் உள்ளனர். அவர்களை திமுக சீண்டாமல் விஜயை மட்டும் சீண்ட விஜய் அரசியலுக்கு வந்து நேரடியாக திமுகவை எதிர்க்க தொடங்கியுள்ளார். அவர் மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மீதும் அரசு ஒரு பார்வை வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. விஜய் பேசிய விழாவுக்கு அடுத்து பெற்றோர் ஒருவர் நீட் தேர்வு வேண்டும் என்று பேசியது கவனத்தை பெற்று வருகிறது. விஜயின் இந்த கருத்துக்கு பாஜகவினர் தக்க பாடத்தை விஜய்க்கு கொடுத்து வருகின்றனர். நீட் தேர்வு மூலம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றதை தெரிவித்தும் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராகிவிட்டனர் என்ற கருத்துக்களை இணையத்தில் பகிர்ந்து மாணவர்கள் வைத்து விஜய் போடும் நாடகம் வேலைக்காகாது, அரசியலுக்கு வந்துவிட்டு ஓட்டுக்காகத்தான் நீட் தேர்வு கையில் எடுப்பதாக கூறி வருகின்றனர். விஜய்க்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் பட்டாளம் விஜய் ஒரு வார்த்தையில் குறைத்து விட்டார் எனவும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.